ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்மளோட சுசிலா மேடம் அவர்கள் இப்போ உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸ் நமக்கு தெரிஞ்ச நிலையில் இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்கள பற்றி நிறைய தகவல்கள் சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுசிலா மேடம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப காலமாக டைரி ஒன்று எழுதி வச்சுருந்தாங்களாம். அதை இப்போ தற்செயலாக அவங்க பார்க்க வந்த நிறைய கெஸ்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கண் கலங்கியிருக்கு. அந்த டைரியில் அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரியில் முழுக்கவே அவங்க நிறைய மெமரபிளான டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சித்ரா மேடம் கூட சம்திங் எங்கே வெளியே போயிருந்தாலோ இல்லை ஃபேமிலி அவுட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ திரைப்படத்துக்காகவோ ஏதோ ஒரு பாடகைக்காகவோ சம்திங் ஏதோ வெளியே போயிருந்தாலோ அந்த டேட்டில் அவங்க சம்திங் ஏதாவது ஒரு நல்ல ஜாலியான ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிமெம்பர் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் சொல்லி அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் சித்ரா மேடம் வீட்டுக்கு வரும்போதும் சரி, இல்லை யார் எந்த கலைஞர்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஸோ அவங்க எடுத்து இங்கே பார்த்தீங்களா இந்த டேட் ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோமே, அங்கே அப்படி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரொம்பவே குழந்தை மாதிரி அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி ரொம்பவே பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே எப்பா என்னப்பா இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க, நமக்குன்னு ஒரு பேஜே இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சுஷீலா மேடம் கிட்டேருந்து நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க யாராக இருந்தாலுமே சரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பக்குவமாக எப்படிலாம் எழுதுகிறோமோ அப்படிலாம் எழுதி அந்த டேட்ஸ் எல்லாம் ரொம்பலாம் வச்சுக்கிட்டு ஸோ அவங்கள பற்றியுமே நிறைய டைரிஸில் எழுதியிருக்காங்களாம். அவங்க வாழ்க்கையில் பட்ட நிறைய கஷ்டங்கள், அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் அவங்க பட வாய்ப்பு தேடி அலைஞ்சாங்க, அதுக்கப்புறம் பாடகர்கள்லாம் ஒரு எப்படி ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிது, எந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கலைஞர்கள் யார், இப்போ வரைக்கும் அவங்க யார் ரொம்பவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் ஃபேன்ஸ்க்காக நமக்கும் சரி நிறைய விஷயங்களையுமே அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்காம். இப்போ அவங்கள வீட்டில் நலம் விசாரிக்க எல்லாருக்கிட்டையுமே அந்த டைரியை அவங்க போட்டு காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கே ஆஹா இப்படி ஒரு மெமரபுளான டே எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி இருந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருடன் படம் பார்த்தீங்களா, சூரி சார் எப்படி இருந்துச்சு. ஸோ அதே கூட்டணியில் இன்னொரு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதே ஜானரில் அதே கூட்டணி கூட ஒரு படம் வருதான். அதே கருடன்ற படத்தை தயாரித்த நம்ம ப்ரொடியூசர் ஒருத்தர் இப்போது சேம் சூரியை வச்சு இன்னொரு படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டைரக்டர் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலங்கு அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் எடுத்து நம்ம எல்லாரையுமே ஆஹா தமிழில் இப்படிலாம் ஒரு வெப் சீரிஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்ச நம்மளுடைய டைரக்டர் தான் இப்போ திரும்ப சூரி கூடியுமே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சூரி சவால் ஒரு கமெடியனாக இருந்தார். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் ஒரு இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக மாற ஆரம்பிச்சதுலேருந்து அவரோட ஸ்டோரி லைனப்பே வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ விலங்கு படம் டைரக்டரும் சூரிய மிரஞ்சா அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.